வணக்கம். இன்றைக்கி குறுக்கு எழுத்து போட்டி எதுலன்னா வாதமலையில் உள்ள குறுக்கு எழுத்து போட்டி. ஓகேங்களா? ஸோ குறுக்கு எழுத்து போட்டியை இன்றைக்கி ஆன்சர் வந்து இந்த கட்டத்துலேயே டேரெக்டாக சால்வ் பண்ண போகிறோம். 1 by 1 கொஸ்டின்ஸாக. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், டேஷ் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து என்னென்னா நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா. நெஞ்சம்ங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ முதல் கொஸ்டின் ஆன்சர் எழுதியாச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டினுடைய மேலேருந்து கீழவுக்கு ஹிண்ட் கிடச்சிருக்கு. வெண்ணெயை ஒதுக்கினால் என்ன கிடைக்கும்? நெய் ஹிண்ட் வந்தாச்சு. நெய். ஓகேங்களா? ஸோ அது முடிஞ்சிச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா 2க்கு சேன்னு ஹிண்ட் வந்துருக்கு. 2 மேலேருந்து கீழே. சமாதானம் ஆப்போசிட் சொல். எதிர் சொல். சமாதானம்னா சண்டை தான் எதிர் சொல். சண்டை. ஸோ இந்த 2 முடிச்சாச்சு. ஓகேங்களா? ஸோ அடுத்த இது உணவு தேவைப்படும் போது ஏற்படும் உணவு சாப்பிடணுன்னா என்ன தோணும் அப்படின்னு கேட்காங்க. பசி. 2 எழுத்து. ஓகேங்களா? ஸோ இங்கே சி ஹிண்ட் வந்துக்குது. 9 மேலேருந்து கீழே என்னன்னு பார்க்கலாம். 9 மேலேருந்து கீழே. உலகின் மிக உயர்ந்த டேஷ் எவரெஸ்ட். உலகின் மிக உயர்ந்த சிகரம் தான் எவரெஸ்ட். ஸோ மேலேருந்து கீழ் சிகரம். ஓகே. ஸோ நம்மளுக்கு அடுத்த ஹிண்ட் என்ன கிடச்சிருக்குன்னா 11 கே கிடச்சிருக்கு. இடமிருந்து வளம். 11 இடமிருந்து வளம். டேஷ் செல்வமா வீரமா. இதுவும் பாட்டு தான். கல்வியா செல்வமா வீரமா. ஸோ ஆன்சர் என்னென்னா கல்வியா செல்வமா வீரமா. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் என்ன பார்த்தீங்கன்னா 12க்கு ஹிண்ட் கிடச்சிருக்கு. 12னா கீழே இருந்து மேல்னு இருக்குது. 12 கீழே இருந்து மேல் என்னது? பிரபல கிரிக்கெட் வீரர் டேஷ் கோலி. விராட் கோலி. விராட் கோலி. ஓகேங்களா? ஸோ அகெயின் பார்த்திங்கன்னா 13க்கு யானுக்கு ஹிண்ட் கிடச்சிருக்கு. மேலேருந்து கீழ். பாரதியார். இறுதியில் ஒரு கேள்வி சொல். இறுதியில் கேள்வி சொல்ல என்னது? யார். ஸோ இங்கே வந்து என்னது? யார். ஓகேங்களா? ஸோ பாரதியார் இறுதியில் ஒரு கேள்வி சொல் முடிச்சாச்சு. இங்கே பாருங்கள் டைன்னு கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து 6ஆம் நம்பர் கொஸ்டின். இங்கேருந்து எழுத மாதிரி. ஸோ வலமிருந்து இடம். உறக்கத்தில் வெளிப்படும் குரல் சத்தம். இது என்னது? குரட்டை. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுலேருந்து ஒரு ஹிண்ட் கிடச்சிருக்கு. 10 கீழேருந்து மேலே போனால் அதுக்கு செகண்ட் லெட்டர் கு. 10 கிரீடம். இதுக்கு 2ஆம் எழுத்து வந்து ஹிண்ட் வந்து கூக். ஸோ மகுடம் போடலாம். மகுடம்னா கிரீடம். ஓகேங்களா? ஓகே. அகைன் 10 இடமிருந்து நமக்கு வந்து நம்மளுக்கு ஹிண்ட் கிடச்சிருக்கு. 48 நாட்களை ஒரு டேஷ் என்பது உண்டு. என்னது? 48 நாட்கள் வந்து பூஜை வந்து என்னென்னு சொல்லுவோம்? ஒரு மண்டல பூஜைன்னு சொல்லுவோம். ஸோ மண்டலம். சரிங்களா? ஸோ இப்போ இதோட ஆன்சர் முடிஞ்சிச்சு. ஸோ 4 மேலேருந்து கிழக்கு இம்மோட முடியுது. டாக்குமெண்ட் என்பது தமிழில். டாக்குமெண்ட்னா ஆவணம். ஆவணம்னா டாக்குமெண்ட்டு. ஓகேங்களா? ஸோ முடிஞ்சிச்சு. இப்போது 5 வலம் இருந்த இடத்துக்கு ஹிண்ட்டு கிடச்சிருக்கு. 5 ஏமாச்சு சேரர்களின் தலைநகர். வஞ்சகம் பண்ணுறது இல்லைன்னா வஞ்சி. ஸோ வஞ்சி நகரம் வந்து சேரர்களின் தலைநகராக இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போது 3 மேலேருந்து கிழத்துக்கு 2 வேர்டு ஹிண்ட் கிடச்சிருக்கு. என்னது? சீட்டை. முதல்ல கொஸ்டின் என்னன்னு பார்ப்போம். டேஷ் வாயால் பிரம்மர்ஷி.
வசிஷ்டர் வாயால் யாரை அழைச்சாங்க பிரம்ம ரிஷின்னு? ஸோ அதுதான் இது ஆன்சர், வசிஷ்டர். ஓகேங்களா? ஸோ இதில் ஹிண்ட் வந்துச்சு. ஸோ இப்போ 3வது கொஸ்டின் வலமிருந்து இடமாக இருந்தால் அதுக்கு வேவும் இம்மும் ஹிண்ட்டு. தேரை பிடித்து இழுக்கும் கயிறு என்னது? வட்டம். டே போட்டால் முடிஞ்சிச்சு. ஸோ அகெயின் 14க்கு ஒரு ஹிண்ட் இருக்குது. லாஸ்ட் லெட்டர் இது 14. ஜம்மு காஷ்மீரின் தலைநகர் ஸ்ரீநகர். ஸோ ஜம்மு காஷ்மீரோட தலைநகர் ஸ்ரீநகர். ஓகே, இதுவும் முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அந்த ஹிண்ட் வச்சு ஓரளவு சால்வ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ 15 இடமிருந்து வளம் இருக்கா இல்லை 16 வலமிருந்து இடம் இருக்கான்னு பார்க்கணும். 15 இடமிருந்து வளம் கொஸ்டினே இல்லை. 16 ஆம்பார் ரசம் ஆகியவை இதன் பிரிவுகள். குழப்பம் கொள். சாம்பாரும் ரசமும் குழம்பு தான். குழம்புங்க வார்த்தையும் குழப்பம் கொள்ளுறது தான். ஸோ ஆன்சர் வந்து என்னென்னா குழம்பு. ஓகேங்களா? ஸோ இப்போது நம்மளுக்கு அடுத்த 2 ஹிண்ட் கிடச்சிருக்கு. 15க்கு பூன்னு ஆரம்பிக்கக்கூடிய வார்த்தை 15 மேலேருந்து கீழே இருக்குதான்னு பார்ப்போம். ஆசையே அழிவுக்கு காரணம் அப்படின்னு சொன்னவங்க. ஆசையே அழிவுக்கு காரணம் சொன்னது புத்தர். ஃபஸ்ட்டு லெட்டாக பூ இருக்குது. ஸோ புத்தர். ஓகே, இப்போ 19 இடமிருந்து வளத்துக்கு ஹிண்ட்டு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. 19 விடை டேஷும் தவறுமாக இருந்தால் மதிப்பெண் பெறவில்லை. விடையில் வந்து ஆன்சா தப்பும் தவறுமாக எழுதுனா ஒன்றுமே மார்க் போட மாட்டாங்க. தப்பும் தவறுமாக இருந்தால் மார்க்கு கிடைக்காது. ஸோ இங்கே 20 மேலேருந்து கீழுக்கு நம்மளுக்கு ஹிண்ட்டு கிடச்சது பூர்ண ஒரு வேர்டு. 20 சாப்பிடு. சாப்பிடு அப்படின்னா புசி அப்படின்னு சொல்லலாம். புசி. ஓகே, அகெயின் 16க்கு மேலேருந்து ஒரு கீழே வந்து ஒரு வேர்டு கிடச்சிருக்கு. கூ லாஸ்ட் லெட்டர் இம். கொஸ்டின் என்னென்னு பார்ப்போம். ஒருவரின் இயல்பான தன்மை, ஒருத்தரோட கேரக்டர், குணம், அவரோட கேரக்டர்னு சொல்கிறோம். அவரோட தன்மையை பற்றி நம்ம சொல்கிறோம். ஓகே, இனிமேல் நம்ம அடுத்து உள்ள வேர்டுக்கு இப்போதைக்கு ஹிண்ட் இல்லை. நம்ம அடுத்து என்ன கொஸ்டின்னு பார்த்து ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இது என்ன? 18. 18க்கு ஆயில்யத்துக்கு முந்தைய நட்சத்திரம். ஆயில்யத்துக்கு முந்தைய நட்சத்திரம் அப்படின்னா நம்ம கேலண்டர்லனாலும் பார்த்துக்கலாம். ஆயில்ய நட்சத்திரத்துக்கு முந்தின நட்சத்திரம் பூசம்னு வரும். ஓகேங்களா? 17க்கு இம்மு ஹிண்ட் கிடச்சிருக்கு. ஒத்துக்கொள்ளும் சொல். ஆமாம், ஆம் அப்படின்னு சொன்னால் ஒத்துக்கிறது. இப்போ 17க்கு ஹிண்ட் கிடச்சிருக்கு. இடமிருந்து வல்லம். வருடம். வருடத்தை ஆண்டுன்னு சொல்லலாம். ஸோ 21க்கு நமக்கு டூங்க ஒரு வேர்டு கிடச்சிருக்கு. 100 வார்த்தைக்கு மிகாமல் பெரிய கோயில் குறித்து ஒரு டேஷ் எழுதுக. கட்டுரை எழுதுக. தமிழ் மீடியத்தில் படித்தவங்க எல்லாத்துக்குமே இதை எப்படி தான் கொஸ்டின்ஸ் வந்துருக்கோங்க கண்டுபிடிச்சவங்க. ஸோ 21 கீழேருந்து மேலே எழுதியாச்சு. வலமிருந்து இடத்துக்கு பார்ப்போம். யானை. யானை அப்படிங்கிறதுக்கு கேல ஆன்சர் கறி இல்லைன்னா களிறு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ட்ரீ வந்தாச்சு. 23 கீழேருந்து மேலே குதிரை. குதிரையை வந்து பறின்னு சொல்லலாம். ஓகே, கடைசி வேர்டு 22 கல்லறை. இதுக்கு ஹிண்ட்டும் இல்லை ஒன்றும் இல்லை. கல்லறைனா சமாதி. ஸோ 3 எழுத்து. இதில் எதுவும் கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணாமல் எதுவும் சர்க்கிள் போடாமல் எதுவுமே இல்லை. ஸோ எல்லா கொஸ்டின்ஸையும் எழுதிட்டோம். இதுதான் இன்னையோட ஆன்சர்ஸ். குறுக்கெழுத்த போட்டி வாழமலர். ஓகேங்களா? ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. தப்பாக மென்ஷன் பண்ணியிருந்தோம்னா கமெண்ட்டில் கொடுங்க. தேங்க்யூ.